ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கடலை மிட்டாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த நிலக்கடலை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும். கடலை ப்ளஸ் அது கூட சர்க்கரை மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தோல்கள் எல்லாம் நீக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கை வச்சு அதில் இருக்கக்கூடிய தோல்கள் எல்லாம் நீக்கிடுங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் நிலக்கடலை எடுத்திங்கன்னா அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அந்த ஹீட்லேயே அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள், இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது. அந்த சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சுன்னா போதும். ரொம்ப பாகு மாதிரி நமக்கு காய்ச்ச தேவையில்லை. ரொம்ப பாகு மாதிரி காய்ச்சிட்டிங்க அப்படின்னா அது தீஞ்ச வாசம் அடிக்கும். அதனால் அந்த சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய நிலக்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வருது. இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய நிலக்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதோட விட்டீங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நிலக்கடலை பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டில் நான் நெய் தொடவி வச்சுருக்கிறேன். அதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் கூட ஏலக்காய் பொடி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மிட்டாய் ரெசிபி தான். நல்லா இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆறுறக்குள்ளேயே நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளால் கட் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கடலை மிட்டாயை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.